இந்த கோயிலெல்லாம் சாம்பார் சாதம் சாப்பிட்ருக்கீங்களா? செம்ம சூப்பராக இருக்கும். அதுவும் மெயினாக சாய்பாபா கோயிலில் சாம்பார் சாதம் சூப்பராக இருக்கும். அதே டேஸ்ட்டில் அதே மாதிரி ஒரு சாம்பார் சாதம் செய்யலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணி கடுகு, கடலப்பருப்பு, வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா புரிஞ்சு வந்தோன்னா அதோட ஜீரகம், மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இதோட பார்த்தீங்கன்னா 25 பல்லு சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 4 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் நல்லா வதங்கி வந்தோடனே கட் பண்ணி வச்ச காய்களை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச காய்களை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதோட பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் போட்டு தண்ணி 1 டம்ளர் ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. அது நல்லா பாதி வெந்தோன்னே சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க. இந்த பக்கம் 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் அளவுக்கு பருப்பு நல்லா குழச்சி வேக வச்சு எடுத்திருக்கேன். அது நல்லா வெந்தோன்னே இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. எந்த அளவுக்கு கிளறி விடுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். கடைசியாக நெய்யில் கொஞ்சம் வரமிளகா, கருவேப்பிலை போட்டு வறுத்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான சாம்பார் தயார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.